ஹாய் ஹலோ வணக்கம். இப்போ நம்ம எந்த ஆலயத்துக்கு போயிருக்கோம் அப்படின்னா, குளித்தலைக்கு அருகில் இருக்கக்கூடிய அற்புதமான ஈஸ்வரன் ஆலயத்துக்கு தான் போயிட்டுருக்கோம். இது வந்து சுற்றி வர பகுதி தான். ரொம்ப சூப்பரா செம்மையா இருக்கு, அமைதியா இருக்கு, அருமையான கோவில். பாருங்களேன், பார்க்க பார்க்க எவ்வளோ அருமையா பார்த்துட்டு வரோம் பார்த்தீங்களா? ஆஹா! ஆஹா! காண கண் கோடி வேண்டுமம்மா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவ்வளோ ஒரு அப்படி இருந்துச்சு மனசுக்கு. என்ன சொல்கிறது? இதை பாருங்கள், நீங்களும் இதை பார்த்துட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கும் தெரியும். ஆமாம் ஆமாம்ல, அப்படி தானே தோணுது அப்படின்னு தோணும். பார்த்துங்கங்க, ஒவ்வொரு இதுவும் ரொம்ப அழகாக எழுதிப்பட்டிருக்காங்க. இது வந்து தட்சிணாமூர்த்தி துதி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? அப்படியே மனசுக்குள்ளேயே அப்படியே நம்ம அப்படியே அதை பார்த்து உச்சரித்தோம்னா அவ்வளோ நல்லா இருக்குது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. உங்களுக்கும் இதை பார்க்குறதுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நாமளும் இது எல்லாருமே சேர்ந்து வேண்டிக்கலாம். சிறப்பாக இருந்தது. பொதுவாக ஆலயத்துக்கு போனாலே ரொம்ப அமைதியாக இருக்கும் இல்லையா? அவ்வளோ அமைதியாக இருந்துச்சு, அவ்வளோ சிறப்பாக இருந்துச்சு. சுற்றி வந்து அழகாக பார்த்துட்டு பாருங்கள், எல்லா சாமியும் இருக்குது நிறைய. பார்த்துட்டு ரொம்ப முதல் கோயில் இந்த கோயிலுக்கு தான் வந்தேன். அடுத்தது ஐயர் மலை, அடுத்தது திரியங்கோமலை. அதாவது காலையில் இந்த கோயிலுக்கும் மதியம் ஐயர் மலைக்கும் ஈவினிங் திரியங்கோமலைக்கும் போகணுமாம். இதுதான் அவ்வளோ ஒரு சிறப்பு இந்த 3 கோயிலுக்கும் போனோம்னா. எனக்கு அந்த பாக்கியம் கிடைத்த சிவனுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.